ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வேக்யூம் கிளீனர் பத்தி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இந்த வீடியோல வேக்யூமோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் பர்டிகுலரா வாங்குங்க அப்படிங்கிற வீடியோ கிடையாது இது. வேக்யூம் பத்தி உங்களுக்கு தெரியல, எப்படி யூஸ் பண்றது தெரியல அப்படின்றத பத்தி தான் நான் வந்துட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த பிராண்ட் வாங்குங்க, அந்த பிராண்ட் வாங்குங்க அப்படின்னு எதுவுமே சஜஸ்ட் பண்ணல. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ற பிராண்ட் வந்துட்டு வாங்காதீங்க. 4 மாசமா யூஸ் பண்றேன். இப்போ அதோட ஒர்க்கிங் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு. வீட்ல ஒரு நாளைக்கு நம்ம 2ல இருந்து 3 தடவைக்கு எப்படியாவது குழந்தைங்க இருக்கிற வீடுனா கண்டிப்பா 2-3 தடவை வீடு கூட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீடு வந்துட்டு விளக்கு மாத்தால கூட்டணும் அப்படின்னா அந்த டஸ்ட் வந்துட்டு நமக்கு 100% போகாது. ஒரு 70% தான் போகும். காத்துல வந்துட்டு மேல பறந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா திரும்ப வந்துட்டு தரையில தூசி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வந்துட்டு நம்ம வேக்யூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா தூசியும் வந்துட்டு அதை வந்து மேல பறக்க விடுறதில்ல. எல்லாமே வந்துட்டு அதை சக் பண்றதுனால 90 to 100% தூசி வந்துட்டு கிளீன் ஆகிடுது. ரொம்ப ரொம்ப மைல்யூட் தூசி, குட்டி குட்டி முடி இதெல்லாம் கூட வந்துட்டு உள்ள வந்துடும். ஸோ வேக்யூமோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான அட்வான்டேஜ் இதுதான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு 80% வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க இருக்கிற வீடுன்றதுனால அந்த குட்டி குட்டி முடிய கூட குழந்தைங்க எடுத்து வாயில் போடும். குட்டி தூசி எல்லாமே வாயில் போடுவாங்க. காலையில் ஒரே ஒரு தடவை நீங்கள் வேக்யூம் பண்ணிட்டீங்கன்னா அது ஹோல் டே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டே வராது. வேக்யூம் வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷம் வந்துட்டு விளக்குமாறு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். டக்குன்னு வந்துட்டு ஒரு மெஷினை கையில கொடுத்து கிளீன் பண்ண அப்படின்னா வந்துட்டு நம்மளால யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்குமே அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் வந்துட்டு ரொம்ப கை வலிக்கிற மாதிரி இருந்தது. மாப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஒரு 2 நாள் பழகுற வரைக்கும் நம்ம எதையோ ஹெவியா தூக்கிட்டு நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா 2 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா பழகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா நாசல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு சில இதுக்கு சோஃபா, பெட்டு இது மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது. முக்கியமாக அப்படின்னா வந்துட்டு கார்பெட்ஸ் இல்லைனா டோர் மேட்ஸ் வந்துட்டு சூப்பராக க்ளீன் பண்ணுது. நம்ம டோர் மேட் எடுத்து நிறைய பேர் தட்டி தட்டி க்ளீன் பண்ணுவோம். எவ்வளோ தட்டினாலும் அதில் அந்த தூசி முடியெலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு தூசி கூட அந்த மேட்டில் இருக்காது. எவ்வளோதான் உதறினாலும் தூசியே வராது. அவ்வளோ க்ளீனாக வந்துட்டு நல்ல வேக்யூம் கிளீனர் அப்படின்னா நல்லா க்ளீனாக வந்துட்டு உங்களுக்கு டோர் மேட்டை க்ளீன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு விளக்குமாறால க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மைக்ரேன்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா தலை வேர்த்து தலை வலிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாகவே தெரியல. அப்படி நின்றுட்டே கூட்டுறதுனால வீடு மாப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேலையும் வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சது. ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்துட்டு ஹோல் வீடும் வந்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் வேக்யூம் யூஸ் பண்ணிட்டு திரும்ப விளக்குமாறு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பா க்ளீன் பண்ணவே மாட்டீங்க. இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா வந்துட்டு இது எல்லா கேப்புமே வந்துட்டு க்ளீன் பண்ணாது. வாஷிங் மிஷினு அப்புறம் ஃப்ரிட்ஜு இதுக்கு அடியிலலாம் போகாது. சோஃபா வந்துட்டு நிறையா கேப் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போகுது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது இது நாசில். இருந்தாலும் சின்ன சின்ன கேப் அப்படின்னா போகாது. அது வந்து நம்ம விளக்கமாத்தால க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு 2 to 3 hours வந்துட்டு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம சார்ஜ் போட மறந்துட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சார்ஜ் இல்லைன்னா அதுவும் கஷ்டமாகிடும். அப்புறம் வீட்டில் பெரிய பேப்பர் கவர் இல்லை ஏதோ ஒன்று இந்த குழந்தைங்களோட ஸ்நாக்ஸு கொஞ்சம் வெயிட் அதிகமான வந்துட்டு பொருள் கிடந்தாலும் வந்துட்டு இதால் வந்துட்டு இழுத்து எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி பேப்பர் இல்லை குழந்தைங்க டாய்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா முதல்லையே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மற்றபடி டஸ்ட்டை வந்துட்டு ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுனா ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேப்பர் டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக கஷ்டமாக தெரியல. இருந்தாலும் சில பேருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படின்றதுனால சொல்கிறேன். இது சார்ஜ் வந்துட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் ஃபுல் சார்ஜ் பண்ணாலும். ஸோ நீங்கள் ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணிட்டு குஷன் க்ளீன் பண்ணுறீங்க, ஸ்க்ரீனு இல்லை விண்டோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளோர் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப சார்ஜ் போட்டுட்டு தான் வந்துட்டு மற்ற இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது பண்ண முடியும். அப்புறம் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மீடியமாக தான் இருக்கும். என்ன கேட்டால் புதுசாக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மாதிரி
இருக்கும். ரொம்ப மோசமான லவுடான சவுண்டா இருக்காது. அப்புறம் முக்கியமான விஷயம் ரிப்பேர் பண்றது தான். இத சர்வீஸ் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம கடையில போய் கேட்டாலும் எல்லாரும் பயப்படுவாங்க. இல்ல வேக்யூம் வந்துட்டு நாங்க ஓப்பன் பண்ண மாட்டோம், சர்வீஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம அந்த பிராண்ட தான் வந்துட்டு நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒண்ணு தான் வந்துட்டு என்ன கேட்டா வந்துட்டு முக்கியமான பிரச்சனை. மத்தபடி வந்துட்டு வேக்யூம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு இப்போ வரைக்கும். 4 மந்த்ஸா யூஸ் பண்றேன். நிஜமா சொல்லணும்னா வேக்யூம் வந்துட்டு இல்லன்னா எனக்கு ஒரு கையே இல்லாத மாதிரி இருக்கு. வேக்யூம் இல்லாம என்னால ஃப்ளோர் கிளீன் பண்றதுனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால கண்டிப்பா சர்வீஸ் பண்ணணும். அதனால தான் இந்த பிராண்ட் வந்துட்டு வாங்காதீங்கன்னு சொன்னேன். வாங்கி 3 மந்த்ஸ்லயே வந்துட்டு அது கொஞ்சம் குவாலிட்டி வந்துட்டு கம்மியான மாதிரி இருக்கு. நீங்க வந்துட்டு வேக்யூம் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தாராளமா வாங்கலாம். நல்ல பிராண்டா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். மறக்காம என் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.